ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ப்ளூபெரிஸ் கிச்சன். ப்ளூபெரிஸ் கிச்சனில் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது சிம்பிளான ஒரு கஸ்டர்ட் ரெசிபி தாங்க. இந்த கஸ்டர்ட் ஃப்ரிட்ஜில் வச்சு சாப்பிடும்போது இந்த சம்மருக்கு சூப்பராக இருக்குங்க. இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி ப்ளூபெரிஸ் கிச்சன் இப்போ தான் முறையாக பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். கஸ்டர்ட் பண்ணுறதுக்கு நான் 1 லிட்ரு பால் எடுத்துருக்கேங்க. ஃப்ரெஷ்ஷான பால் தான். இதை இப்போ நம்ம காய்ச்சி எடுத்துக்கிடுவோம். நல்ல கெட்டியான பால் தாங்க நான் எடுத்திருக்கேன். தண்ணி ஒன்றும் சேர்க்கலை. இது இப்போ நம்ம அடி பிடிக்காமல் கொஞ்சம் காய்ச்சி எடுத்துக்கிறோம். நம்ம பால் நல்லா காய்ஞ்சி வந்திருக்குங்க. இப்போ நம்ம இதில் 1 2 டீஸ்பூன் அளவுக்கு கஸ்டர்ட் பவுடர் எடுத்துருக்கேங்க. கொஞ்சம் பாலில் கலந்து நம்ம சேர்த்துக்கிறோம். இதை நம்ம ஸ்ட்ரைட்டாக சேர்க்கும்போது கட்டியத்தன்மை வரும். பாலில் கட்டியாக நிற்கும். அதுக்கு தான் இந்த பால் ஊற்றி நம்ம மிக்ஸ் பண்ணி சேர்த்துக்கிறோம். இப்போ இந்த கஸ்டர்ட் மிக்ஸை கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்துக்கிறோம். சிம்மில் வச்சு தாங்க நான் கஸ்டர்ட் மிக்ஸர் சேர்த்துருக்கேன். டீயை கூட்டி வச்சு நம்ம சேர்க்கும்போது கட்டித்தன்மை வந்துடும். அதுதான் இப்போ நான் சீனி சேர்த்துக்கிறேங்க. ஒரு 4 டீஸ்பூன் அளவுக்கு நான் சீனி சேர்த்துக்கிறேன். உங்கள் இனிப்பு தக்கன நீங்கள் சேர்த்துக்கோங்க. இனிப்பு சேர்த்துட்டு மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம இதை இப்போ அமுத்திக்கிடுவோங்க. இந்த சூட்டிலே இந்த சுகர்லாம் மெல்ட் ஆகிக்கிடுங்க. பாருங்கள், இந்த பதத்துக்கு இருந்தால் போதுங்க. இப்படி எல்லாம் இல்லைன்னா நம்ம இந்த கரண்டிக்கு பின்னாடி இப்படி பண்ணி பார்க்கும்போது ஒன்றும் செய்யலைன்னா கஸ்டர்டு ரெடி ஆகிடுச்சுங்க. நம்ம இந்த ஸ்டேஜில் அடுப்பை அமுத்திக்கலாம். இந்த ஸ்டேஜில் தான் நம்ம அடுப்பை அமுத்தணும். இப்போ கஸ்டர்டு ரெடி ஆகிடுச்சு. நம்ம கஸ்டர்டை அந்த பவுலுக்கு மாற்றிக்கிறோங்க. இப்போ இதை நம்ம 1 மணி நேரம் ஃப்ரிட்ஜில் வச்சு எடுத்துக்கிறோங்க. அதுக்கப்புறம் இதில் ஃப்ரூட்ஸ் எல்லாம் நம்ம சேர்த்துக்கிறோம். இப்போ 1 மணி நேரம் ஆயிடுச்சுங்க. இதில் நம்ம இப்போ ஃப்ரூட்ஸு சேர்த்துக்கிறோம். கொஞ்சம் ஆப்பிள் தொலியை சீவிட்டு நான் பொடியாக கட் பண்ணி எடுத்துருக்கேன். கொஞ்சமாக ஆரஞ்சு கட் பண்ணியிருக்கேன், அதையும் சேர்த்துக்கணும். கொஞ்சமாக வாழைப்பழம், கொஞ்சமாக மாம்பழம், விதை இல்லாத முந்திரியை நான் கட் பண்ணி வச்சுருக்கேங்க. 2ஆக கட் பண்ணியிருக்கேன், அதையும் சேர்த்துக்கிறேன். கொஞ்சமாக மாதுளம்பழம். இப்போ இதை மிக்ஸ் பண்ணிக்கிறோங்க. இப்போ இது ஒரு 4 மணி நேரம் ஃப்ரிட்ஜில் இருக்கட்டுங்க. 4 மணி நேரம் ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு நம்ம சர்வ் பண்ணிக்கலாம். இப்போ கூட வேணால் நம்ம சர்வ் பண்ணிக்கலாம். 4 மணி நேரம் ஃப்ரிட்ஜில் வச்சு நல்லா சில்லுன்னு சர்வ் பண்ணும்போது தான் இது சூப்பராக இருக்குங்க. நான் இப்போ ஒரு 4 மணி நேரம் ஃப்ரிட்ஜில் வச்சு எடுத்துக்கிறேன். 4 மணி நேரம் ஆயிடுச்சுங்க. இதை இப்போ நான் வெளியே எடுத்து வச்சுருக்கேன். நல்லா சில்லுன்னு இருக்குங்க. இப்போ இதை நம்ம சர்வ் பண்ணிக்கிறலாம். சிம்பிளான ஒரு கஸ்டர்ட் ரெசிபி தாங்க நம்ம இன்றைக்கி பார்த்துருக்கோம். நீங்கள் இது போல் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் ப்ளூபெரிஸ் கிச்சனை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, லைக் பண்ணிக்கோங்க, கமெண்ட் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.